ஜனார்த்தியமன்யேரு அவிஜாரிபூர்ணம் ஸ்தம்பேவதார சமநிலத்தின் லக்ஷ்மீ சரணம் பிரத்யே யோனித்யமச்சுதபதாம்புஜயுக்தம் வியாமோதஸ்தராயமேனே பிரோர்மதோஸ்தைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரத்யே श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्य मे सन्निधत्तां सदा अग्निप्रपद्ये नवद्यानां प्रत्यां प्रसंपदां शरणं भवद्गीतानां षडगोपमुनीश्वरं श्रीमद्रङ्गशरारि रमणीवराल्लब्धापमान्तप्रेम श्रीमद्वीररघुत्वगाचरचित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदगुरुदेशियतेः कारुण्यवीक्षात्मकं देवे रङ्गपुरीन साधनवदं नारायणं योगिनं वेदान्तदेशिकेन्द्रकटाक्षरत्रय्यन्तसारम् अनवद्यगुणं बुधाग्र्यं नारायणात् रूपकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेन्द्रशेखरमाश्रयामः श्रीमते श्रीलक्ष्मीन्द्रमदिवपादुकासेवक श्रीवन्तगोपश्रीनारायणतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीवन्तगोपश्रीरङ्गनाथतीन्द्रमहादेशिकाय नमः சிறிய திருமணங்கள்ல இப்ப வாசவதத்தையுடைய சரித்திரத்தை சாட்ச வாசவதத்தையோட சரித்திரத்துல வாசவதத்தை பற்றிய இது இருக்கு காவியம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல அதுல இருக்கக்கூடிய அந்த டிராமாவில சான்ஸ்கிரிட்ல கற்பனை பண்ணிருக்கான் இவ பேரை வச்சுன்னு அவன் கற்பனை பண்ணிருக்கான் நான் வாசவதத்தையோட அப்பா பேரெல்லாம் அதுல மேட்ச் ஆகாது ஆனாலும் புராண காலத்துல இந்த கதை இருந்திருக்கு அதனால ஆழ்வார் சொன்ன கதை தான் நமக்கு முக்கியம் அப்படிப்பட்ட வாசவதத்தை என்பவள் இங்க பெருமாள் தன்னிடத்துல சேர மாட்டேங்கிறான் கல்யாணத்துக்கு ஒருத்தரோட ஒருத்தர் காதலனோட சேருவதற்கு தடங்கள் யார் இருந்தாலும் மடல் எடுக்கலாம் ஒன்னும் தன்னால காதலிக்கப்பட்டவனே இப்போ கூட சேருவதற்கு தடங்களாக இருந்தான் அப்படின்னா அவனுக்காகவும் மடல் எடுக்கலாம் அல்லது காதலன் காதலி ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் ஆசைப்படுறா சேரத்துக்கு ரெடியா இருக்கா நடுவுல யாரோ தடுக்கிறா அப்படி இருந்தாலும் இப்போ வாசவதத்தை விஷயத்துல அந்த வத்சராஜன் அதாவது அந்த பெண்ணுடைய வாசவதத்தையுடைய தகப்பனே தடங்களா இருந்தான் அப்படி இருந்தாலும் மடல் எடுக்கலாம் ஒட்டு மொத்தத்துல ஒரு காதலன் காதலியை சேருவதற்கு தடையாக இருக்கும்போது அந்த தடையை உடைத்தெறிவதற்கு இந்த மடல் என்பதாகுது அப்படி அவள் பண்ணா வாசவதத்தை பண்ணா அவள் இன்னைக்கு சிஸ்டால் கோட்சியில அக்ரகண்யா இருக்கா ஆகினால நானும் அப்படி இருக்க போறேன்னு சொன்னேன் இதை பத்தி பல உதாரணங்களை பெரிய திருமணங்கள் சாய்க்க போற மற்றனக்கு இங்கு ஆறாலும் கற்பிப்பார் நாயகரே இனி எனக்கு பொறுமையாக இது என்று சொல்லக்கூடிய நாயகர்கள் இல்லை இனிமேல் எனக்கு யாரும் பாஸ் கிடையாது அதாவது இத்தனை நாளா அவா சொல்றதை கேட்டேன் இவா சொல்றதை கேட்டேன் இனிமேட்டு என் வாழ்க்கையை நாம பார்த்துக்கணும் நீ பொறுமையாகுன்னு ஆறுதல் சொல்றதுக்கு வாண்டா எனக்கு ஆகையினால இனி மற்ற ஆறும் கற்பிப்பார் நாயகரே எனக்கு யாரும் பாட சொல்லாதுங்க இனிமேல் நான் ஆச்சு எங்காரியம் ஆச்சு நான் எப்படி பெருமாடத்துல சேரணும்னு நான் பார்க்க போறேன் நான் அவனை காரார் திருவேணி காணும் அளவும் போய் சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கட்சி உலகமே பேரகமே பேராமரு திருத்தான் வெள்ளரையே வெற்றாவே மேராளி தன்கான் மறையூர் திருப்புலியூர் ஆறாமம் சூழ்ந்த வரங்கம் கணவங்கை காரார் மணிர கண்ணனோ பின்னகரம் சீரார் கணபுரம் சேர திருவழுந்தூர் காரார் குழந்தை கரிகடன் மல்லை ஏறார் குழில்சூர் இடவந்த நீர்மலை ஊராயவெல்லாம் உய்யாமேனானவனை ஓரானை சீராரும் ஆறுவெஞ்சோள திருமோகூர் பாரோர் புகழும் மதுரை வடமதுரை ஊராயவெல்லாம் உய்யாமேனானவனை ஓரானை கும்புசித்தோரானை பொம்பிடுத்த சீரானை செங்கனடியானை தேந்துராய்த்தாரானை தாமரை போல் கண்ணானை எண்ணரும் சீர் பேராயிரமும் பிதற்றி பெருந்தெருவே ஊராரிகளிலும் ஊராதொழியேன் நான் வாரார் பூம்பெண்ணை மடல் இது ஏறக்குறைய 26 திவ்யதேசத்தை சாய்கிற அப்போ மடல் எடுப்பவள் என்ன பண்ணுவா அந்த கிராமத்துல அல்லது அவள் இருக்கிற நகரத்துல அந்த குதிரை வடிவத்துல பணபோலையில ஒரு இது பிம்பம் பண்ணி அதை இழுத்துட்டு போய் காதலுடைய பெயரை சொல்லி நாட்சந்தியில நின்று ஊரார் அறிய சொல்லி அதுல ஊரார்ல 4 பேர் கருணை கொண்டவா ஒன்று சேர்த்து இந்த பெண்ணை இந்த கஷ்டத்துல விடக்கூடாது என்று சொல்லி ஆக்சுவலா தமிழ் இலக்கியங்கள்ல இதை புருஷன் பண்ணுவான் பெண்ணை அடைவதற்கு புருஷன் பண்ணுவான் அது இவர் சாட்சிட்ட பெண்ணும் பண்ணலாம்னு சாட்சிட்டார் இதை பற்றிய விசாரத்தை பெரிய திருமடல்ல பண்ண போற
பெண்களும் மடல் இருக்கலாம்ன்றதை பத்திய விசாரம் இங்க பண்ணல. எப்படி இந்த விசாரம், அதாவது இதுல விட்டு போன விஷயத்தெல்லாம் பெரிய திருமடல்ல சாய்க்க போறார். ஆணுக்கு ஒரு நியாயம் பெண்ணுக்கு ஒரு நியாயம் கூடாது. இந்த விஷயத்துல உணர்வு விஷயத்துல ஆச்சார விஷயத்துல வித்தியாசம் வரலாம். உணர்வு விஷயத்துல அதாவது பசி பசி விஷயத்துல ஆணுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பெண்ணுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட முடியாது. இதை சாப்பிட்டா பொன்னாட்டி சாப்பிடக்கூடாது புல்லா சாப்பிடக்கூடாது அது மாதிரி சொல்லக்கூடாது. அப்போ எங்கேயும் உணர்வோ அது மாதிரி ராகத பிராப்தமான விஷயத்திலேயோ அந்த சாஸ்திரமானது விதியை வைக்கல. அப்படி தமிழ் பண்பாட்டுல சொன்னதா எனக்கு தெரியல. ஒருவேளை தமிழ் பண்பாடு அதுதான் என்று சொன்னால் அதை நான் தூக்கி எறிகிறேன். மண்ணும் படவெறிய வேண்டினோம்னு மேல பெரிய திருமடல்ல சாய்க்க கூட. ஆகினால இப்ப இந்த இடத்துல என்ன பண்றதுன்னா, அந்த தமிழ் இலக்கியங்கள்ல புருஷனானவன் நாச்சந்தியில நின்று இதை தெரிவிச்சு ஊரார்கள் தலையிட்டு அந்த தலைவியோட சேர்த்து வைப்பார். இப்ப ஆழ்வார்னு சொல்ற அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தெருவுல சென்று நாச்சந்திகள்ல தானே பேசுவா. எனக்கு ஒவ்வொரு திவிதேசமும் நாச்சந்தி. அப்ப அதுல இருந்து என்ன சாய்க்கிறேன்னா, இதுல 26 திவிதேசத்தை சாய்க்கிறார். இதுல 26 திவிதேசத்துடைய பேரை சாய்க்கிறார். பெரிய திருமணம்ல 26 35 திவ்யதேசத்தோட பெருமாளுடைய திருநாமங்களை சாட்சி. இந்த பட்டியல் கடைசியில ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணலாம். ஏன்னா கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணா முதல்ல ரெண்டும் முடிஞ்சிருக்கணும். முடிஞ்சாவிட்டு தான் கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ண முடியும். இப்ப பெரிய திருமணம் முடிஞ்சாவிட்டு பார்த்தால் அப்போ புரியும். அது இந்த இடத்துல திவ்யதேசங்களுடைய திருநாமத்தை அடுக்கிறார். அங்க திவ்யதேசத்துல எழுந்தொருள் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருநாமத்தை அடுக்கிறார். இங்க திவ்யதேசங்கள்ல பெரும்பாலான திவ்யதேசத்துடைய திருநாமம் மட்டும் இருக்கு, அடைமொழி இல்லை. அங்க எழுந்திருக்க எம்பெருமானுக்கு அடைமொழி இருக்கு. அப்புறம் அப்படி சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமான் என்னிடத்துல சேரல கண்ணபிந்தோல் காலையை அங்க பெரிய திருமணல்ல திவ்யதேசத்துல எழுந்தொருள் இருக்க எம்பெருமானுடைய திருநாமம் 35 திவ்யதேசத்துல எழுந்தொருள் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருநாமத்தை சாட்சி. அப்படிப்பட்ட இந்த 35 திவ்யதேசம்ன்றது உபலட்சணமா 106 சொல்றது. ஏன்னா பார்க்கடல் வேண்டாம் வைகுண்டம் வேண்டாம், மற்ற திவ்யதேசத்தை மொத்தத்தையும் சொல்லி குறிக்கிறது. அந்த திவ்யதேசத்திற்கு எம்பெருமான சொல்லி அப்படிப்பட்ட இந்த திவ்யதேசங்களே எழுந்து இருக்கக்கூடிய கண்ணவில் தோல் காலையை கண்டு ஆங்கு கைதொழுது எண்ணிலமையெல்லாம் அறிவிப்பன் அவன் தன்னருமாகவும் தாரானே. அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு அங்க சாய்கிறேன். இந்த இடத்துல திவ்யதேசனுடைய திருநாமத்தை சொல்ற. அங்க 35 இங்க 26. அதுல ஒன்னும் அந்த திவ்யதேசத்தினுடைய ஸ்தல புராணம் அல்லது அந்த திவ்யதேசத்தை பத்தி ஆழ்வார்கள் அனுபவித்த விதம், அந்த திவ்யதேசத்துல எழுந்திருக்க எம்பெருமானுடைய திருநாமம். இப்போ இவர் தூரிக்கிறதுக்கு இப்படி பாருங்க, என்ன கை விட்டுட்டான் ஆள வந்தா சாக்கிறேன்னா மதேக வத்தியம் கிமிதம் பிரதந்தே, நீ சர்வரட்சகன் சொல்லி இருக்கிறதுக்கு ஆள வந்தார் கண்டிஷன் சப்ளைல அக்செப்ட் ஆள வந்தார் அப்படின்னு எங்கேயாவது எழுதி வச்சிருக்கியா எனக்கு காட்டு அப்படின்னு சோதரத்னத்துல மதேக வத்தியம் கிமிதம் பிரதந்தே ஆள வந்தார் தவிரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க 14% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில அங்க ஒரு சின்ன ஸ்டார் போட்டு கீழே கண்டிஷன் சப்ளை ஏதாவது ஒன்று எழுதி வைப்பாரு, எங்களுக்கு ப்ராஃபிட் வர்றதை பொறுத்து அதை பொறுத்து இதை பொறுத்துன்னு. அது மாதிரியாக சர்வரக்ஷகன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எங்கேயாவது கீழே ஆளவந்தார் தவறுன்னு எழுதி வச்சிருக்கியா நீ அப்படின்னு ஆளவந்தார் கேட்கற ரீதியில இந்த ஒவ்வொரு திவ்யதேசம் அந்த திவ்யதேசத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பெருமை, அந்த திவ்யதேசத்துடைய ஸ்தல புராணம், அப்புறம் அந்த திவ்யதேசத்துக்குள்ள எம்பெருமானுடைய திருநாமம், இதை வச்சுட்டு பார்த்து அதனால வரக்கூடிய ஒரு குணம், அந்த குணத்துல எனக்கு மட்டும் ஏதாவது எக்ஸப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்காக சாய்கிறார். அதே சீரா திருவேங்கடமே திருக்கோவலூரே ஒரு சில, அதாவது அந்த இடத்துல அடைமொழிகள் இருக்கு. அந்த பெரிய திருமடல்ல அந்த எம்பெருமானுக்கு அடைமொழி இருக்கு. இங்க சுருக்கமாவே பார்ப்போம். ஏன்னா அந்த இடத்துல பெரிய திருமொழியில அந்த திவ்யதேசமாக இருக்கட்டும் திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கட்டும் அந்த எம்பெருமானுக்கு அடைமொழியோட நல்லா பெருசா சாய்கிற. இங்க அடைமொழிகள் ஒரு சில திவ்யதேசத்துக்கு பெரும்பாலும் அடைமொழி இல்லாமையே அடுக்கியிருக்க, திவ்யதேசத்துடைய திருநாமத்தை அடுக்கியிருக்க. அதனால இப்ப சங்கிரகமாக பார்ப்போம் எப்படி இதை பெரிய திருமடல்ல பார்க்க போறோம்.
என்ன அர்த்தம்? அவர் போய் அந்த திவ்யதேசத்துக்கு போய் அந்த திவ்யதேசத்துல அவர் என்ன பேசுவார்? இப்ப இந்த திருமடல்ல சிறிய திருமடல் சினாப்சிஸா இருக்கிறதுனால அந்தந்த இடத்துக்கு போய் என்ன பேசுவேன், பேச போறேன், பயமுறுத்துறது, வீடியோ வெளியிடுவேன், ஆடியோ வெளியிடுவேன் அப்படின்னு சொல்றால அது மாதிரி பிளாக்மெயில் பண்ற. என்ன வீடியோ என்ன ஆடியோ அது இங்க சொல்லல, அந்த கண்டென்ட் பெரிய திருமடல்ல வருது. அதனால இப்போ ஆனா என்ன பண்றாருன்னா, பெரியவா சாம்பிள் என்ன சாய்க்கிறாருன்னா, பெரிய திருமலை செய்விப்பா செய்விக்காத இருப்பா. பெரியவா சாம்பிள்ல என்ன பண்ற, இவர் இப்போ ஷீரா திருவேங்கடமே திருக்கோவலூரே, திருவேங்கடத்து கோபுர வாசப்புள்ள இருந்து வரப்போறவா கிட்ட இவர் என்ன பேசுவார், திருக்கோவலூர் கோபுர வாசப்புள்ள இருந்து இவர் என்ன பேசுவார் அப்படின்னு அனுமானம் பண்ணி கோடு போட்டு காட்டாருங்க. ஷீரா திருவேங்கடமே திருக்கோவலூரே முதல்ல எடுத்தோடனே ஷீரா திருவேங்கடம், ஏறக்குறைய மின்னி மனதவளும் வேங்கடத்தின் வித்தகனை, மின்னலோடு கூடின மேகங்கள் எப்பொழுதும் சூழ்ந்திருக்கக்கூடிய திருவேங்கடத்திலே எழுந்தருளிருக்கிற என்னுடைய வித்தகனை என்று அங்க சாய்கிறார். ஷீரா திருவேங்கடமே தான், அங்கு மின்னி மழை தவழும் வேங்கடத்து எம் வித்தகனை என்று பெரிய திருமடல்ல சாய்க்கு போற. அதனால ஷீரா திருவேங்கடமே, திருவேங்கடத்துல போய் இவர் என்ன பேசுவார்ன்றத அனுமானம் பண்ணி சாய்கிற. அதாவது திருவேங்கடம் என்பது கலியுகத்து பெருமாள் அப்படின்னு சொல்றார். என்ன பாருங்கோ, ஏன்னா இவர் கடைசியா கலியுகத்துல அவதாரம் பண்ண பெருமாள், இவர் கடைக்குட்டி ஆழ்வார், இவர் கடைக்குட்டி ஆழ்வார். அப்ப திருவேங்கடத்துல களவு வேங்கட நாயகான்னு சொல்றார். இப்படி ஏன்னா அந்த ஸ்தல புராணம் என்ன சொல்றதுன்னா கலியுகத்து பெருமாள்னு சொல்றது. அவனை பல பேர் சேவிச்சு கலியுகத்திலேயே சாந்தி சத்து ஒரு குறவு இல்லாத எழுந்திருப்பான். அதாவது உண்மையில புராண பிரகாரம் பார்த்தா இன்னைக்கு அவ எவ்வளவுதான் அங்க பாதராத்திரி வரை பெருமாளை ஏழை பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாலும் அந்த பெருமாளுக்குன்னு ஒரு சந்நிதி இது உண்டு. ஏன்னா புராணத்துல அந்த சித்தம் இருக்கு. அதாவது என்ன கலியுகத்தால் வரக்கூடிய எந்த தோஷங்கள் வந்தாலும் அதை பாதிக்காத பெருமாளைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு புராணத்துல. அப்படி பாரு என்ன காப்பாற்றுற விதம் பாருங்க. அது மாதிரி இல்லை, இந்த பெருமாளை பத்தி பூர்வாச்சா, அதாவது கலியன் கடைசி ஆழ்வார், முப்பட்ட ஆழ்வார்கள்லாம் இவரை என்ன சொல்லியிருக்க அப்படின்றதெல்லாம் பாருங்க. அதாவது ஒரு சிலர் சொல்லுவா ஏதாவது தெரிவிக்கன்னா பழைய காலத்துல இப்பெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு எத்தனையோ மீடியா இருக்கு. அப்ப அப்படி கிடையாது. யாராவது தப்பா ஏதாவது வேதாந்த விஷயத்தை எழுதிட்டாருன்னா கையால சீட்டு எழுதி பாராயணக்கார அவரை பாருங்க கோபுர வாசப்பள்ள சாத்துமுறார கையில நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவா. இன்ன புஸ்தகத்துல இன்ன தப்பு வந்துட்டு அதை திருத்திக்கணும், அவர் அதை நீங்க படிக்கும் போது இப்படி மாத்திட்டு அவர் சொன்னா நான் கடுதாசி எழுதினேன், அவரை என்னாலாம் மாத்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன், அதனால நீங்க அதை இப்ப மாத்தி படிச்சுக்கோன்னு சொல்லுவா. அது மாதிரி அதுவும் காஞ்சிபுரத்துல இது ரெகுலரா நடக்கும். அந்த புஸ்தகத்துல அந்த மாத இதழில் இந்த தப்பு வந்திருக்கு, அதை நான் எழுதினேன் அடுத்த இதழில் மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு மாற்றவே இல்லை, அப்படியே வந்திருக்கு, இதை பாருங்க இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுப்பா. கையால் எழுதுறதோ பேப்பர் இஷ்யூ பண்றது. அது மாதிரி என்ன சொல்றேன்னா பாருங்கோ நம்மாழ்வார்னு சாட்சிருக்க, கண்ணாவான் என்றும் மன்னோர் பின்னோர்க்கு பின்னார் மன்னார் வேங்கட, கண்ணாவான் என்றும் மன்னோர் பின்னோர்க்கு தன்னார் வேங்கட விண்ணோர் வெப்பனே என்று நிச்சய சூரிகளும் சேவிக்கணும், மனுஷாலும் சேவிக்கணும்னு மலை மேல எழுந்துருக்கா அப்படின்னு சொல்றார். அதுக்கு ஆச்சாரியாலாம் என்ன சொல்றா, அந்த ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திக்கு நம்மாழ்வார் ஸ்ரீசுக்திக்கு ஒரே பிரசவத்துல ரெட்ட குழந்தை ஒரு பெற்ற தாயானவள் நடுவுல 2 குழந்தை, வலது பக்கம் ஒரு குழந்தையை விட்டுண்டு இடது பக்கம் ஒரு குழந்தையை விட்டுண்டு அது 2த்துக்கு வேண்டிய சௌகரியத்துக்காக நடுவுல பத்துக்கிற மாதிரி இங்க எழுந்துருக்கான் அப்படிலாம் சொல்றாரு. பாத்தே என்ன கைவிட்டான் பார்த்தே அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கோபுர வாசப்பள்ள சொல்ல போறேன்னு அர்த்தம். இப்படி ஸ்ரீரா திருவேங்கடமே, அதாவது பெரியவாச்சாம்பல் என்ன சொல்ற, திருவேங்கடத்துக்கு போனா கோபுர வாசப்படியில இவர் என்ன சொல்லுவார் அப்படிங்கிறத அனுமானம் பண்ணி 2 லைன் சாய்க்கிறார். திருக்கோவலூர்ல ஆயனார் அங்க என்ன பண்ணா மூணு பக்தாள், அந்த 3 பக்தாளோட சேர்ந்தான். சேர்ந்த உடனே என்ன பண்ணலாம், காரியம் ஆச்சு. அன்னைக்கு ராத்திரி ஒரு
இடைகள 3 பேர் தங்கினா அதோட கிளம்பி போக வேண்டியது தானே. அப்போ அங்க வந்தவாளை பார்த்து எனக்கு இந்த இடத்துல இந்த சரித்திரம் தெரியணும், பக்தால் சேர்ற இடத்துல நான் இருக்கேன்னு தெரியணும், துளசி கானகத்துல நான் இருக்கேன்னு தெரியணும், 4 பேர் சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ற இடத்துல நான் அவளுக்கு நடுவில் இருக்கேன்னு தெரியணும். பக்தால் விரும்பின இடத்தை எப்படியானால் பகவான் விரும்பின இடத்த பக்தர்கள் ஆசைப்படுறார்களோ அப்படி பக்தர்கள் விரும்பின இடத்த பகவான் ஆசைப்படுறான் என்பது தெரிய வேணும். அதுக்காக இங்க அச்சாமூர்த்தி பண்ணி வைங்கோ. ஒவ்வொரு இடத்துலையும் யாருக்கோ பெருமாள் பிரத்யட்சமாயிருப்பார், ஏதோ ஒரு விற்த்தாந்தம் நடந்திருக்கும், அது அப்படியே இருந்துடக்கூடாது, புஸ்தகத்துல மட்டும் இருக்கக்கூடாது. இப்ப திருக்கோவலூர் அப்படின்னு ஏதோ ஸ்தல புராணத்துல மட்டும் இருந்தா சொல்லி பாருங்க. இப்போ திருவேங்கடத்துக்கு ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் சேவிக்கிறா பெருமாளை. எத்தனை பேருக்கு ஸ்தல புராணம் தெரியும்? தெரியாது. ஆனா கோவில்ல வந்து சேவிக்கிறா. ஸ்தல புராணம் படிச்சுதான் எல்லாரும் சேவிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த அர்ச்ச ரூபத்தோட பகவான் அந்த திவ்யதேசத்தை ஏதோ ஒரு கால விசேஷத்துல ஏதோ ஒரு பக்தாருக்கு மார்க்கண்டேயருக்கு பிரத்யட்சம், விபீஷண ஆழ்வான் இடத்துல ஏழ பண்ணார், உபய காவேரி மத்தியத்துல சாலிஹோத்திர மகர்ஷிக்கு பிரத்யட்சமானார் அப்படின்னு சொன்னா அது புத்தகத்தை எழுதியிருந்தா அப்போ ஒரு அச்சாரூபத்தோட அங்க எழுந்துள்ளதான் பலன் கிடைக்கிறதுன்னு சொல்லி, இதனால பகவான் என்ன பண்றான், பக்தாள் எப்படியானா பகவான் எழுந்திருக்க நிலத்தை உகக்கிறாளோ அப்படி பாகவதால் எழுந்தருள் இருந்த நிலத்தை பகவான் உகக்கிறான். அப்போ இந்த திருக்கோவிலூர்ல எனக்கு ஒரு கோவில் கட்டுங்கோ, இங்க என்ன பிரதிஷ்டை பண்ணுங்கோ, எனக்கு எப்படியானால் மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இது என்னும். என்னைக்கோ திருவவதாரம் பண்ணா பகவான், நாய்கா பகவத்தில் ஆழ்வார்கள் இந்த மண்ணை பார்த்தா இது திரிவிக்ரமன் கால் பட்ட மண் என்று நினைக்கிறாள். அவன் என்னைக்கு உலகத்தாரம் தான், நம்மாழ்வார் என்னைக்கு அவதாரம் பண்ணுங்க, மண்ணை பார்க்கிற போதுலாம் திரிவிக்ரமன் கால் பட்டுருக்கு, இந்த மண்ணில் திருவிக்ரமன் கால் பட்டதுன்னு யோசிக்கிறாளோ, சம்மதத்தை யோசிக்கிறாளோ. அத மாதிரியாக முதலாழ்வார்கள் மூவருடைய மண்பட்ட இடம் என்று உகந்து அங்க எழுந்திருக்கிறார். அப்போ 3 மகான்கள், 3 அயோனிஜாள், தூய்மையான பக்தி கொண்டவர்கள், அவர்கள் எழுந்தருளியிருந்த நிலம் என்று அதில திரிவிக்ரமன் கால்பட்ட இடம் என்று பராங்குஷ நாயிகானவள் மன்ன ஆசைப்பட்டா போலே 3 பக்தர்கள் எழுந்தருளியிருந்த இடம் என்று அவன் ஆசைப்பட்டான். அப்படிப்பட்ட இடம் என்று அங்க உகந்த நித்திய சாநித்தியம் பண்றான்னு சொல்றான். அந்த 3 பக்தாள் யாரு? எங்க கோச்சில முதல் 3 பேர் பொய்கமுனி பூதத்தார் பேயாழ்வார், நான் கடைசி. பாருங்க, ஒரு குழந்தை கிட்ட அதிக ஆசை, ஒரு குழந்தை கிட்ட குறவ ஆசை, ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் அப்படின்னு சொல்ற மாதிரி. பொதுவா லோகத்துல பார்த்தா கடைசி குழந்தை கிட்ட ஆசை அதிகம்னு சொல்லுவா. பார்த்தா கடைசி குழந்தையை தான் வெறுக்கிறார் இந்த பெருமாள். இதெல்லாம் சொல்லுவேன் கோபுர வாசப்படியில, திருக்கோவிலூர் கோபுர வாசப்படியில பக்தர்கள் எழுந்தொழிருந்த நிலத்தை இவன் ஆசைப்படுகிறான் என்பதற்காக 3 பேர் நடுவுல தான் மாட்டினான். அது சுவாமி தேசியம் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். நதிக்கரை ஓரம் இருக்கக்கூடிய கரும்பு ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த பெண்ணை ஆற்று நதிக்கரை ஓரம் இருக்கக்கூடிய கரும்பு இந்த பகவான். கரும்பு விளைஞ்சுதானா அது ஆலை கிட்ட போய் சேர்ந்தாங்க. ஆலையில 2 சக்கரம் போட்டு கரும்பு பிழிவா, 3 சக்கரம் போட்டு கரும்பு பிழிவா. 3 சக்கரத்துக்கு நடுவுல, யந்திரத்துக்கு நடுவுல 2 சக்கரம் இல்ல 3 சக்கரம் இருக்கிற யந்திரத்துக்கு நடுவுல கரும்பு ஆற்றுன்றதுன்னா எப்படி அதை புகைப்பட்டு அதுல இருந்து இந்த கருப்பஞ்சாறு கீழே கொட்டுறதோ அப்படி இந்த 3 ஆலை யந்திரம் பொய்கை பூதத்தார் பெயாழ்வார் அவ நடுவுல இவன் மாட்டிட்டு இவனுடைய குணங்கள் என்கிற சாறு கொட்டித்து என்று தேகலீச ஸ்ருதியில ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அவ்வளவு ஆச்சரியமான வர்ணனை பண்றார். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பக்தர்கள் நெருக்கிறது, பக்தர்களுடைய திருமேனிய மேல பட்ட இடம், பக்தர்கள் அதாவது அதிக கியூ இருந்து நாம கூட கோவிலுக்கு போனோம்னா வந்து தீர்த்தம் பண்ணக்கூடாது, பாப்பம். அது அங்க யார் வந்தா ஏது வந்தா அப்படின்னு பண்ணக்கூடாது. கோவிலுக்கு போயிட்டு வந்தா தீட்டு கிடையாது, மற்ற இடத்துக்கு போயிட்டு வந்தா குளிச்சுட்டு சந்தியாபுரம் மாதிரி மற்ற ஸ்நானம் பண்ணிட்டு ஆபீஸ் போயிட்டு வந்தா சந்தியாபுரம் மாதிரி பண்ணக்கூடாது. கோஷ்டியில கோவில்ல உற்சவத்துல கலந்து வந்தா தீட்டு கிடையாது. அதுக்கு இது பண்ணிட்டா தப்பு, அதாவது அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டா தப்பு, அது அபச்சாரம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக நமக்கு நாம எப்படி நினைக்கிறோமோ அது மாதிரி பக்தால் உடம்ப அவன் நினைச்சிருக்கான் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் இப்படிலாம் வர்ணிக்கிறா. அப்போ முதல் 3 குழந்தைக்கு ஒரு நியாயம்,
கடைசி குழந்தைகிட்ட தானே அதிக ஆசை இருக்குவா. லோகத்துல கடைசி குழந்தைகிட்ட ஏன் அதிக ஆசைன்னா, ஒரு தாய் தந்தைக்கு எல்லாத்துட்டையும் ஒன்னாதான் இருக்கும். கடைசி குழந்தைகிட்ட என் தங்க அடிக்கடி சண்டை வரும் ஆத்துல. அவன்னா உனக்கு வசதி, அவன்னா உனக்கு வசதின்னு. அதெல்லாம் இல்லைன்னு எங்க அம்மா எவ்வளவு வேணா சொல்லி பாப்பா. அதெல்லாம் கிடையாது. நீ பின்னையே பிராமணத்துக்காக போன உடனே 10 அதிர்ஷ்டத்தை எடுத்து தனியா வைக்கிற அவனுக்கு. எங்க அப்பா அவளுக்கு தெரியாத மாதிரி எடுத்து வைக்காதீங்க, அங்கேயே வேற எங்கேயாவது எடுத்து வைங்க. அவளுக்கு தெரியாத மாதிரி எடுத்து வைக்கிறதே நீ தப்பு. அப்புறம் ஏன் நீ உனக்கு கத்திரிக்காய் சாதாளிப்பு பிடிக்கும், அதை நான் அதிகம் போடுறது இல்லையா? என்ன கேட்டாலும் ஒத்துக்க மாட்டான். கடைசி வரை உனக்கு பாலாஜி தான் ஒசுக்குவேன், நான் மட்டும் என்ன தவிட்டுக்கு வாங்கினு வந்தியா அப்படின்னு. ஒரு லெவலுக்கு மேல எங்க அம்மாவும் அவங்ககிட்ட இது பண்ண முடியாம, ஆமாப்போ அவன் தான் ஒசுக்குவேன், கடைசி காலத்துல அவன் தான் காப்பாற்ற போறான், நீ எங்கேயோ போற இன்னொரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதையும் அப்பா அந்த மாதிரி சொல்லாத. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, லோகத்துல இப்படி சொல்றாரு, ஆத்துல சண்டை வருது, ஒரு குழந்தைகள் சொல்றோம் அவன் தான் உனக்கு எண்ணம் அப்படிலாம் சொல்ற மாதிரியாக இது சொல்ல போறேன். மண்ணை இருந்து துடாவிங்கிற மாதிரி இவன் அந்த மண்ணை பிடிச்சு நிற்கிறான், கரும்பு ஆலையில மாற்றிட்ட மாதிரி இவன் இருக்கான். அந்த பாகவதால் 3 பேரோட திருமேனி ஸ்பர்சம் தனக்கு கிடைத்த இடம் அப்படின்றதுக்காக அந்த இடத்த பாதுகாத்து எனக்கு கோவில் கட்டி வைங்கோ அப்படின்லாம் சொன்னவன் பாருங்க, இன்னைக்கு எந்த நிலையில விட்டுதான் அப்படின்னு அந்த திருக்கோவில் சொல்லுவேன். மதில் கட்சி ஊரகமே பேரகமே, மதில் கட்சி ஊரகம், மதில் இருக்கக்கூடிய கட்சி கட்சிப்பதியில இருக்கக்கூடிய ஊரகம் என்கிற திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய பெருமாளே. அங்கே திருவிக்கிரமாவதாக இருக்கான். ஒரு வஸ்து வசந்தது தாழ்ந்தது அப்படின்னு சொன்னா அதுல ஐஎஸ்ஐ முத்திர பண்ற மாதிரி ஒவ்வொருத்தன் தலை மேலையும் திருவடியை வச்சு ஏன் வஸ்துன்னு சொல்லிடுவேன். ஒருவேளை அப்ப கூட எந்த தலையில அவன் திருவடி வச்சானோ இல்லையோ தெரியல. பாருங்க எந்த நிலையில நடுத்தல தான் பாருங்க. புலம்ப வச்சுட்டானே என்ன, இந்த கோபுரவாசங்கள்ல புலம்ப வச்சிருக்கானே இவன் அங்க போய் சொல்லுவேன். பேரகமே இப்ப கோவில்ல கதவு போட்டுக்கா, கோயிலடி ஸ்ரீரங்கம் பக்கத்துல இருக்க. ஏன்னா பெரியவாச்சாம்பிள்ள காலத்துல திறந்தவாசலா தன்னை சர்வஸ்வதானம் பண்ணி கிடக்கும் ஊர் என்று பிரசித்தமிலே. அவர் என்ன பண்றேன்னா, ஒவ்வொரு திவ்யதேசம் அந்த திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில வழக்கத்தையும் எடுத்து கலியன் பேசுறதாக சொல்றார். அங்க பேரகத்துல திறந்த வாசலாக பேரகம் என்கிற திவ்யதேசத்துல வாசப்படி இல்லாம இருக்கு கோவில், அதாவது கறந்த கோவிலாகவே இருக்கு. வானா ரெஸ்ட்ரிக்ஷன் வேணா, பாவம் அவளுக்கு சம்சாரம் தாபம், ஒரு நாளைக்கு வரல அவன் எப்போ வந்தாலும் என்ன சேவிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கோவில் திறந்து இருந்த கோவிலா இருக்குன்னு தெரியுது. அதனால திறந்த வாசலாக இருக்கிற கோவில். எல்லாம் இது பார்த்தேரா அந்த பெருமாளுக்கு என்ன ஒரு விசாலமான ஹிருதயம். வாசப்படியே வானா, கதவே வானான்னு சொல்லியிருக்காரு அந்த கோவில்ல. கதவே வானான்னு சொல்றது இதெல்லாம் நான் எப்படி நம்புறது சொல்லுங்க. நீங்க வேணா நம்பிக்கோ, என்னால நம்ப முடியல அப்படின்னு சொல்லுவேன். பேரா மருதிருத்தான் வெள்ளரையே திருவள்ளர் பெருமாள். பல்லாண்டு பாடுபவர்கள் இருக்கக்கூடிய, பல்லாண்டு பாடக்கூடிய சீலமுடையவர்கள் இருக்கக்கூடிய இடம். அப்போ அவர்களிடத்துல போய் எனக்கு முகம் காட்டாதபடிக்கா நீர் பாருங்கோ. யாருக்கு யார் ஒருத்தரை பார்த்து பல்லாண்டு படுறாளோ அவளுக்கு அதிக ஆசை இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆசை இருக்குவா ஆத்துக்கு போய் சீட்டு கொடுக்க போறேன். ஏன்னா திருவள்ளரையில இருக்கிறவாள்லாம் அவ்வளவு பகவத் பக்தி கொண்டவா, ஞானம் கொண்டவா, பிரம்மனிஷ்டர்கள். திருவள்ளர ஆழ்வார்கள் காலத்திலேருந்து இப்ப வரை அந்த அந்த ஊரை சேர்ந்தவாலே புத்திசாலிகள். ஸ்ரீபாஷ்யத்துக்கு உரைக்கு எல்லாம் காரணமா இருக்கக்கூடிய கிராமம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீபாஷ்யத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய திவ்யதேசம். அதனால அவ தெனவடங்க சொல்லுவான் திருவள்ளர சோழியன் அப்படின்னு கூட இன்னைக்கு வரை இது இருக்கு. அதாவது தெனவடங்க சொல்லுவானா ஒரு விஷயத்தை எடுத்துட்டா அரைக்குறையா சொல்றது, புரியாது சொல்றது, கேட்கறவன் இன்னும் ஒரு சில கிட்ட போய் ஏதாவது சந்தேகம் கேட்க போனா நமக்கு இருந்த கிளாரிட்டியும் போடும் அப்படி சொல்லுவா. அப்படி கூடாது, கத்திரிச்சா மாதிரி பட்டு கத்திரிச்சா மாதிரி விஷயத்தை சொல்றது அவளுக்கே உண்டாது. அது சோழியம் குடிங்க சும்மா ஆடாது. தெனவடங்க சொல்லுவான் திருவள்ளர சோழியன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அவளுடைய மரியாதையை சொல்றதுக்கு, அவள் உயர்ந்தவான்னு சொல்றதுக்காக சொல்லப்பட்டது. அவளுக்கு பகவத் பக்தி ஜென்ம சித்தம். அப்படிப்பட்டவா கிட்ட போய் நான் உன்னை பத்தி வேட்டு வைக்கிறவா, நீங்க பல்லாண்டு பாடுறதுல பாருங்கோ, என்னை விட்டுதான் பாருங்கன்னு அவா கிட்ட சொல்ல. ஏன்னா யாருக்கிட்ட அதிக ஆசை ஒருத்தருக்கு இருக்கோ அவா கிட்ட போய் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். அந்த இடத்துக்கு போறோம் பாருங்கோ. வெக்காவே இந்த கடை எழுந்துரு உக்காருன்னு ஆணையிட்டா ஏதோ பிரகாரி பெருமாள்னு பேர் உனக்கு.
சொன்னவண்ணம் செய்த பெருமாள் அப்படிங்கிறா. இங்க படுத்துக்கடா அப்படின்னா படுத்துப்ப, எழுந்து போடா, என் பின்னாடி வாடா அப்படின்னு ஒருத்தன் பக்தன் சொன்னானா நீ அப்படியே கேட்டையா? இதெல்லாம் சரித்திரம் எழுதி வைக்கிறா, என் விஷயத்துல இது இல்லையா? அப்போ போ கிட எல்லாம் ஏகவசத்துல பிரயோகம் பண்ணிருக்க. இவர் ஆஷிதன் போ என்ன, படுக்கை சுட்டி கொண்டு அவன் பின்னே போய் கிட என்ன, காட்கடை தலைமாடாக கிடந்தானாக. அதாவது படுத்துக்கோ அப்படின்னா யோஜனை பண்ணி பார்த்துட்டு பாய போட்டு, ஒரு சிலர் படுக்கிறதுக்கு வந்தாவிட்டு 5 நிமிஷம் ஆகும். ஏதோ இதை தட்டி அதை தட்டி தலகாணி தட்டி இப்படி வச்சு பார்த்து அப்படி வச்சு பார்த்து, அதெல்லாம் ஆடு மாடு மேய்க்கிறான் கப்புன்னு தலையில படுத்துவான், நிம்மதியா தூங்குவான். அது மாதிரி இவன் போ ஆசிதன் போ என்னால் டக்குன்னு போறான். படுக்கையை சுட்டி கொண்டு அவன் பின்னே போய் கிட என்று சொன்னால் நாம எப்பயும் எந்த பக்கம் தலையை வச்சுன்னு எந்த பக்கம் காலை வச்சுட்டு படுப்போம்னு பார்க்காம அந்த ஊர்ல மட்டும் மாறி தலை மாறி காலு எந்த ஊர்ல இருக்கா மாதிரி, அதாவது பக்தன் ரங்கனெல்லாம் சேவிக்கிறதுனா நம்முடைய இடக்கை பக்கம் பெருமாளுடைய திருமுடி இருக்கும், நம்முடைய வலக்கை பக்கம் பெருமாளுடைய திருவடி இருக்கும், அந்த ஊர்ல மாறி கிடக்கும். அப்படிப்பட்டவன் சொல்றான் சொன்ன உடனே, அதாவது he will act immediately சொல்ற பாரு, அதை காட்டுறதுக்காக சொன்னா படுத்துக்கடா அப்படின்னா டொப்புன்னு படுத்துடுவான், எழுந்துக்கிறான்னா டொப்புன்னு எழுந்துப்பானா, ஒரு செகண்ட் கூட டிலே வரக்கூடாது அப்படின்னா எழுதி வைக்கிறாப்பா. இதெல்லாம் எனக்கு என்னவோ ஒன்னும் அது உண்மையா இல்ல எல்லாருக்கும் உண்மை, அது இவனுக்கு கிடையாது கலியனுக்கு கிடையாது அப்படின்னு ஏதாவது வச்சிருக்காளா? ஆசிதன் போய் என்ன, படுக்கை சுண்டி கொண்டு அவன் பின்னே போய் கிட என்ன, காட்கடை தலைமாடாக கிடந்தாராக. ஆசிதன் சொன்னபடி செய்தார் என்று பிரசித்தவிரே, நான் சொன்னபடி செய்தாராகவில்லையே என்று என் வடிவை காட்டுகிறே, என் உடம்ப காமிச்சு ஏகி பசு சரீராணி. ராமன் கிட்ட உடம்ப காமிச்சா, தண்டகாரண்யத்துல இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாம் ராமன் இடத்துல உடம்ப காமிச்சா, அங்க வரப்போறவா போறவா கிட்ட பெருமாளத்துல உடம்ப காட்சி பாக்குறேன். அதாவது நான் வெக்காவுக்கு போய் பெருமாள் கிட்ட உடம்ப காட்டுறேன், ராமனிடத்துல தண்டகாரண்யத்தை சேர்ந்த ரிஷிகள் உடம்ப காமிச்ச மாதிரி காட்டி பாக்குறேன். அவங்கிட்ட காட்டாட்டா அவன் ஒன்னும் அசைஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொன்னா அங்க வர பக்தாள் இடத்துல நான் என் உடம்ப காட்டி நியாயத்தை கேட்கிறேன். வெக்காவே பேராளி, எங்க சொந்த ஊர்ல கூட அபிமானம் இல்லையப்பா, பேராளி ஆலிநாதன் மங்கை குலவேந்தன் சொந்த ஊருக்காரன் அப்படின்ற எண்ணம் கூட இல்லையே, பக்தாளுக்கு கூட அபிமானம் உண்டு. ஸ்ரீரங்கத்துக்காரா ஸ்ரீரங்க பெருமாள் தான் வசந்துவா, காஞ்சிபுரத்துக்காரா காஞ்சிபுரம் பெருமாள் தான் வசந்துவா, திருவள்ளூர்காரா திருவள்ளூர்காரா வசந்தா, ராகவன் தான் வேறுங்கப்பா. அவளுக்கு அபிமானம், இது தப்பும் கிடையாது. ஆனா அவளுக்கு ஒன்றும் விஷயம் தெரியாது, ராகவன் வேற பரதன் வேறையா அப்படின்லாம் தெரியாததா கிடையாது. ஆனா மனுஷனுக்கு அபிமானம் ஒரு இடத்துல, பெருமாள் விஷயத்துல கூட அபிமானம்ன்றது ஒருத்தர் இடத்துல ஒரு பெருமாள் இடத்துல வருது என்பது இயற்கை. அப்படி இருக்குச்ச பெருமாளுக்கு நான் நம்மூர்காரன், இங்க எங்க போய் பாரோம், ஏதாவது ஒரு வெளியூருக்கு போம், அங்க நம்மூர்காரன் ஒருத்தனை பார்த்தா உடனே மனசுல ஒரு சந்தோஷம், பங்காளியை பார்த்தா ஒரு சந்தோஷம். அப்படி க்ளோஸ் பங்காளி இல்லை, தூரத்து பங்காளி அந்த க்ளோஸ் பங்காளி அந்த சுத்து தகராறு வரும். அப்படி இல்லை, பொதுவா ஊர் அபிமானம்னு இருக்குமே. பேராளியில போய் என்ன சொல்ல போறேன், எங்க ஊர்ல அப்படின்னா ஊர் அபிமானம் இருக்கா பாரு இந்த பெருமாளுக்கு அப்படின்னு நான் எங்கூர் மனுஷா கிட்ட பேராளியில இருக்கக்கூடிய பக்தாள் இடத்துல தன் மனுஷன்ற அபிமானம் கிடையாது. லோகத்துல அவர் பந்து பிரியர் என்று சொல்லுவார். ஒருத்தருடைய கல்யாணம் கார்த்திக்கு விடாம போறது வர்றது, நல்லது கெட்டதுக்கு போறது வராம இருந்தா அது ஒரு குணம். ஆக்சுவலா லெட்டர் எழுதிக்கலாம், இந்த காலத்துல லெட்டர் எழுதிக்கிறது விட்டு எழுது ஷாக்கு சொல்லி வாண்டான்னு சொல்றான். ஆக்சுவலா அது கூடாது, ஆக்சுவலா அது ஒரு குணமா இருக்குதான். பழைய காலத்துல அவர் நல்ல பந்து பிரியர் அப்படின்னு சொல்லுவார். பந்து பிரியர்னா என்ன அர்த்தம்னா, கல்யாணம் காட்டி அவாத்துல ஒரு துவரம் பருப்பு போட்டா இவர் போய் நிற்பார் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், பழைய காலத்துல கல்யாணம்னா கூட பிறந்தவா போக்குவரத்து எல்லாரும் வருவா பாருங்க, 2 நாள் முன்னாடியே வந்துடுவா, பத்திரிகையிலே 2 நாள் முன்னதாகவே எழுந்தருள் இருந்து அப்படின்னு சொல்லுவா. அது அதனால என்னது ஆக்சுவலா அதுலாம் தான் செல்வம். ஆக்சுவலா அப்போ ஒரு சிலர் இருப்பா வரவே மாட்டா, கல்யாணம் காட்டி அது மாதிரி ஏதோ ஒரு சமம் ஒரு ஆத்துல வந்தாலும் போய் பார்க்க மாட்டா, அவரை பத்தி நிந்திப்பா. பழைய காலத்துல அவர் பந்து பிரியரே கிடையாது அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி ஒருத்தர் நல்லது கெட்டதுக்கு போய் வருவாளை பார்த்தா அவர் பந்து பிரியர் அப்படின்வா. ஏன்னா பந்து கிட்ட அபிமானம். இவன் நம்ம ஊருக்காரன் கூட இவனுக்கு என்ன இல்லை பாருங்கன்னு எங்கூர் பக்கால் இடத்துல காட்டுவேன். பேராளி தன்காய் இல்லை, தன்கா பல்லவ நாட்டு தேசம், தன்கால்
பாண்டியநாட்டு சிவகாசி பக்கத்தில் இருக்கிற தன்கா ஆகு பெயராலே ஊருக்கு அந்த எம்பெருமானுடைய திருநாமம். தன் குளிர்ந்த கால், காற்று, கால்னா காற்று, தன் கால் குளிர்ந்த காற்று. அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவர்னா ரொம்ப முடியல உடம்பு, அப்படின்னா படுத்துட்டான்னா ஜில்லுன்னு காத்தடிச்சுது, ஒரு தென்றல் காற்று அடிச்சா அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும். அப்படி இந்த சம்சாரத்துல பாதிக்கப்பட்டவனுக்கு தென்றல் காற்று போலே குளிர்ந்த காற்றாக இருப்பவன் பகவான். எவ்வளவு சம்சார தாபம் இருந்தாலும் அவனை நினைத்த அளவிலே வாடி மூச்சு அடைஞ்சு விழுந்தவன் முகத்துல ஒரு தென்றல் காற்று அடிச்சா போல இருக்கக்கூடிய எம்பெருமான். அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய நிலத்துக்கு ஆகு பெயராலே தன்கால் என்றே பெயர். ஆகையினாலே அப்படி பேர் வச்சிருக்கா. அப்ப எனக்கு மட்டும் வெங்காவா அவன் வெங்கால், மற்றவாளுக்குலாம் தன்கால், எனக்கு வெங்கால் அவன் அப்படின்னு கேட்க போறேன். அந்த ஊர்காரர்கிட்ட கேட்க போறேன். நிறையூர் அந்த ஊர்ல கேட்கிறவன் நான் பிராட்டிக்கு பவ்யனா, பிராட்டிக்கு பவ்யன், பெருமாள் தாயார் சொல்றபடி கேட்கிறவ பிராட்டிக்கு பவ்யம். எல்லாத்துக்கும் அந்த ஊர்ல அவளுக்கு முக்கியம். அந்த மேல பார்க்க போறோம். திருநறையூர் பாசுரத்துல பல ஐதிஹியங்கள். இது நியாயமா, இது நியாயமா, அதாவது இயற்கையை வர்ணிக்கிற இடத்துல பல பாசுரங்களை கலியன் சாய்கிறார். அதுல ஒரு வண்டுக்கும் ஆண் வண்டுக்கும் பெண் வண்டுக்கும் நடுவுல ஒரு ஊழல் நடக்கிறது. அந்த ஊழல்ல பார்த்தா பாசுரத்தை படிச்சு பார்த்தா அந்த பெண் வண்டு பண்றது பெண் வண்டு மேல நியாயம் இல்லை, ஆண் வண்டு மேல நியாயம் இருக்கிறதாக தோணும். அப்போ பட்டர்கிட்ட கேள்வி கேட்டா, இப்படி பாட்டு எழுதிங்க, இந்த ஊர்ல பெண் வண்டு துஷ்டையா இருக்கும் போல இருக்கு ஆண் வண்டை விட, ஆண் வண்டு பக்கம் தான் நியாயம் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா, நாச்சியார் கோயில் பாசுரம் வரணுன்னு இந்த லாஜிக்காதான் போவாங்க. அங்க பெருமாள் தாயாருக்கு பவ்யனா இருக்கான். அது மாதிரி ஆண் வண்டுக்கு பெண் வண்டு ஏய்க்கு இந்த ஊர்ல. இந்த கேள்வியை விட்டுடும் அப்படின்னு சொன்னாராம். இது மாதிரி மேல பார்க்க போறோம் திருநறையூர் விஷயத்துல அப்படின்னு சொல்றா. பிராட்டிக்கு பவ்யன் பவ்யங்கிறா. எனக்கு எவ்வளவு பவ்யனா இருக்கான் பாருங்க. பிராட்டி கிட்ட ஒரு ஆசை, தனக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை. அதாவது திருவாய்மொழியில பெருமாள் சொல்ற பக்தால் இடத்துல அவன் எவ்வளவு ஆசையா இருப்பான். இந்த இடத்துல இவர் நாயிகா பாவத்துல இருக்க ஆனான தன்மையிலேயே நம்மாழ்வார் சாய்கிற நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை. பார்த்தா இந்த வியாக்கியானம் எழுதினவா எவ்வளவு ரசிகாடா இருக்கான். நம்ம பெரியவா புத்திசாலிகள் பண்டிதாள் ரெண்டு பாஷையை கரைச்சி கொடுத்துவா வையாக்கரனாள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்ல ரசிகார். நம்ம கிட்ட இந்த நமக்கும் நம்மாழ்வார் ஒரு பதம் பிரயோகம், நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பன், அவ்வளவுதான் பாட்டு. என்ன சுவாமி பெரிய பாட்டு. இந்த பதம் எது தெரிகிற அளவுக்கு நமக்கும் ஜீவாத்மாவா இடத்துல நமக்கும் பூவின் மிசை நங்கை, அதாவது பத்மாசினியான தாயார் பிராட்டி, அவளுக்கும் இன்பன் அப்படின்னா இதுல என்ன பெரிய உனக்கு என்ன பெருசா சொல்லிட்டேன் ஆழ்வார். இதுக்கு வியாக்கியானம் வேற பண்ணுமா உனக்கு? இதெல்லாம் விட்டுட்டு போயிடலாம். எங்க கஷ்டமா இருக்கோ அங்க மட்டும் அறிஞ்சு சொல்ற மாதிரி சொல்லிட்டு போலாம். இது ஒரு பாசுரம், இதுக்கு வேற வியாக்கியானம் பண்ற அப்படின்னு கேட்டா உண்மை போட்டு வேற எதுக்கு? நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனைனா உண்மைக்கு அர்த்தம் சொல்ற. பிராட்டி கிட்ட அவன் ஆக்சுவலா மேலோட்டமா பார்த்தா தெரியாது, உண்மைக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்கு. பிராட்டி கிட்ட பகவானுக்கு எவ்வளவு ஆசை இருக்கோ, அவன் மாலோலனா இருக்கானோ அந்த அளவுக்கு பக்தால் இடத்துல ஆசை இருக்கு என்று அர்த்தம் இருக்கு. அந்த உண்மை அதை காட்டுறது. அப்படின்னா தீபாவளி வந்தது, ஆம்பியாளுக்கு 20,000க்கு ஒருத்த புடவை வாங்கி கொடுத்தா அதே 20,000க்கு வேலைக்காரிக்கும் புடவை வாங்கி கொடுத்தா அப்படின்னா அர்த்தம் ஆம்பியாளுக்கு சமமா வேலைக்காரியை பார்க்கறான்னு அர்த்தம். அப்படின்னு சொல்ற மாதிரியாக அவளுக்கு சமமா பார்க்கறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உண்மை என்ன சொல்றதுன்னா பக்தால் இடத்துல அவ்வளவு பித்தன் என்பதை உண்மை காட்டுறதுன்னு வியாக்கியானம் பண்றேன். அது மாதிரியாக என்ன சொல்றேன்னா, அப்போ அந்த அளவுக்கு பைத்தியம் பிடிச்சவன் அப்படின்னு சொல்றா. பிராட்டிக்கு நான் ஒரு தலைவி, என்னை தலைவியா வச்சுக்கோ அல்லது ஒரு ஜீவாத்மாவா வச்சுக்கோ, எங்கிட்ட எங்க வச்சிருக்கா. அப்போ நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் மின்பனைன்னு ஆழ்வார் சொன்னதெல்லாம் என்ன பொய்யா அப்படின்னு கேட்க போறேன். திருப்புலியூர் அந்த ஊர்ல போனா இயற்கையை பார்த்தால் கூட மெல்லிலை செல்வ வன்குடி புல்வ வீங்கிழந்தாள் கமுகின், மெல்லிலை செல்வ வன்குடி புல்வ வீங்கிழந்தாள் கமுகிரே, அவன் நின்ற ஊரிலே தாவரங்கள் உட்பட பரஸ்பரம் மிதுனமாய் சேர்ந்து வர்த்திக்கும் என்றே பிரசித்தி. அங்கு சென்று
என்னோடு சேர்ந்தபடி பாருங்கோல் என்கிறேன். நெல்லிலை செல்வ வன்கொடி புல்க வீங்கிழத்தாள் கமுகிறே. லோகத்துல பகவான் படைப்புல அந்தந்த வஸ்துக்கு ஒரு ஜீவனம், மனுஷாளுக்கு மாத்திரம் இல்லை. நாம அவரைக்காய் கொள்ளங்காய் கொடிக்கிட்டா நாம கொம்பு நடுறோம். காட்டுல இருக்கக்கூடிய கொடிகளுக்கு எல்லாம் காட்டுல போய் பாருங்க, எங்கேயாவது கொடி ஒண்ணு இருந்தா அது பக்கத்துல ஏதோ ஒரு கொம்பு நிற்கும், ஏதோ ஒரு மரம் இருக்கும், அதுல அதை பிடிச்சிட்டு எழுதும். இந்த ஊரை திருப்புலியூரை நம்மாழ்வார் பார்த்து வியக்கிறார். மெல்லிலை செல்வ வன்கொடி பூல்க, பூல்க என்கிற பதம் அந்த தேசத்துல இருக்கக்கூடிய எங்க பார்த்தாலும் அவாவா வச்சு பயிரிடுறது இல்லை. அந்த ஊர்ல நிறைய பாக்கு கமுகு மரங்கள் இருக்கு. அந்த கமுகு மரங்கள்ல எங்கு பார்த்தாலும் வெத்தலை கொடிகள் ஏறி கிடக்கிறது. அப்போ ஆழ்வார் நான் கிரகத்துல சொல்றேன், அந்த இந்த ஊர்ல தாவரங்கள் கூட ஜோடி ஜோடியா இருக்கு, என்ன நீ இப்படி பிரிச்சிருக்கிய அப்படின்னு துணிக்கும்படியாக பாட்டு எழுதுற. அப்படிப்பட்ட மெல்லிலை செல்வ வன்கொடி அது புல்கும்படியாக இருக்கக்கூடியது வீங்கிலம் தாழ் கமுகு. அப்படி இருக்கிற இடத்துல அவன் நின்ற ஊரிலே ஸ்தாவரங்கள் வகைப்பட பரஸ்பரம் குணமாய் சேர்ந்து வர்த்திக்கும் அப்படின்னு இருக்க. ஆமா, இவர் வெத்தலை கொடிக்கு பாக்கு மரத்தை துணையாக்குவாராம். ஆனா இவர் மட்டும் எனக்கு துணையாக மாட்டாராம் அப்படின்னு இதை பத்தி பேசுற அந்த ஊர்ல. ஏன்னா திருப்புலியூர். அதுக்கப்புறம் ஆறாவம் சுந்த வரங்கம். எல்லாருக்கும் எல்லாரும் என்ன இருந்தா பண்பெரு பானகமுய்ய அமரருய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மனுஷருய்ய துன்பமிகு துயரகல அயர்கொண்டில்லா சுகம் வளர அகமுகிலும் தொண்டர் வாழ அன்பொடு தென்திசை நோக்கி பள்ளி கொள்ளும் அணியரங்கள் திருமுற்றத்து அடியார் தங்கள் இன்பம் மிகு பெரும் குழவு கண்டு யானும் இருந்துடனே எண்ணுகளோ இசைந்துடனே எண்ணுகளோ இருக்குன்னாலே அப்படின்னு குலசேகர பெருமாள் பாடுற. விபீஷணனுக்காக அந்த பக்கம் பார்த்து திசை நோக்கி தொழுதல் என்பது பக்தனுடைய செயல். திசை நோக்கி தொடர்றது அப்படின்னு சொன்னா அதிக பக்தியை காட்டுது. பக்தி என்று சொன்னா இப்ப நாம சந்தியானம் பண்ணவுடனே ஸ்ரீரங்க மங்களமணியும் கருணாநிவாகம் ஸ்ரீ வேங்கடாத்தி சிகராலய காலமேகம் ஸ்ரீ ஹஸ்திசைல கண்டோஜுல பாரிஜாகம் ஸ்ரீரங்கமாவிசந்தா எதுசைல தீபம்னு இந்த முக்கியமான 4 தேசங்களை பார்த்து அந்த தேசத்தை வாய் சொல்லிட்டு எங்க நினைச்சுக்கிறோம். ஆக்சுவலா நாம ஸ்ரீரங்கத்தை பத்தி சொல்லும் பொழுது அந்த ஸ்ரீரங்கம் கோவில் கற்பனை வரணும், திருமலையை பத்தி கற்பனை வரணும், பரதனை பத்தி கற்பனை வரணும், மேல் போட்ட கற்பனைக்கு வரணும். அது யாரோ பக்தியோட அதை பண்ணிட்டா அதை சொல்லி கொடுத்தா நம்ம ஃபேன் சுவிட்ச் போட்டா ஃபேன் போடுற மாதிரி நாம சுவிட்ச் ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலா திசை நோக்கி தொழுதல் கம்பன் ஒரு 10 இடத்துல எழுதியிருக்கான். பரதன் திசை நோக்கி தொழுகின்றான். எம்பெருமான் பின்பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பேன்றான். துன்பம் ஒரு முடிவில்லை திசை நோக்கி தொழுகின்றான். எம்பெருமான் பின்பிறந்தார் இழைக்குமோ பிழைப்பென்றான். அப்புறம் அனுமார் வந்தார். அனுமார் வந்த உடனே தெற்க பார்த்து சேவிச்சார். இது கம்பனா எழுதுறான், வால்மீகி ராமாயணத்துல இல்ல. ராமன் சன்னிதியில தெற்கு யாரோ ஒருத்தர் இருக்கும்போது அவரை சேவிக்காத இன்னொருத்தர் சேவிச்சாருன்னு அர்த்தம். அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளவு மரியாதை எனக்கு மதிப்பு இருந்ததோ அதை விட அதிக மதிப்பு அவகிட்ட வந்துருப்பான்னு அர்த்தம். ஒரு பாச ஏற்கனவே இருந்த பாசை விட்டுட்டு இன்னொரு பாசை அவன் எதுவே சோதனைன்ற மாதிரியாக சீதையை பார்த்து சேவிக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? தெற்க பார்த்து லங்கையை பார்த்து சேவிக்கிறான் அனுமன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உன்னை விட அவன் இடத்துல எனக்கு மரியாதை வந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப இனிமேல் நீங்க 2 பேரும் தான் எனக்கு சேஷிகள் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி பெருமாள் இந்த திசையை நோக்கி பரதன் சேவிச்சான் என்று 10 இடத்துல ஏற்கனவே கம்பன் திசை நோக்கி வருகின்றான்னு சொன்னான். லோகத்துல பக்தன் இதை பண்ணுவான். இங்க பார்த்தா அன்போடு தென் திசை நோக்கி பள்ளி கொள்ளும் என்னடியார் திசையார் செய்தாரே நன்கு செய்தார் என்பது போலும் மண்ணுடைய விபீடனக்கா மதில் இலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கற்கன்றியும் மற்றொருவர் காடாவதே தன்னடியார் விரத்தகத்து தாமரையால் ஆகிலும் சித உரைக்கு மேல் என்னடியார் செய்தாரே நன்றி செய்தார் என்பது போலும் மண்ணுடைய விபீடனக்கா மதில் இலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கற்கு அன்றியும் மற்றொருவர்க்கா. இப்படி ஒரு பைத்தியக்காரன் தான். பக்தால் கிட்ட பைத்தியம்னா ரங்கன்,
ஒருத்தன் ஒரு ராட்சசன் அவன் பக்தன், அவன் எங்கேயோ தெற்கு பக்கம் இருக்கானா, அவனை பார்த்து இவன் படுத்துக்கிறானா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மண்ணுடைய விபீடனர்க்கா மதிலிலங்கை திசை நோக்கி மலர்கள் வைத்த என்னுடைய திருவரங்கத்து அதையும் அப்படின்னு சாய்கிறாரு. இதெல்லாம் பொய்யா, சம்சார கிடங்கெடுத்தால் அல்லது இந்த உபய காவேரி கரையை விட்டு எழுந்துக்க மாட்டேன் அப்படிலாம் எழுதி வைக்கிறாளே, எல்லாம் என்னவோ தெரியலப்பா, என் விஷயம் இல்லை போல இருக்கு என்று நான் சொல்கிறேன். ஆறாவும் சூழ்ந்த வரங்கம் கணமங்கை காரார் மனித கண்ணனூர் விண்ணகரம். ஒரு சில சரித்தெல்லாம் பார்க்கலாம், இன்னைக்கு முடிச்சுக்கலாம். மேல் அதுக்கு வரப்போறது பெரிய திருமண வரும்போது சொன்னா கண்ணனூர் பகவான் கண்ணனூர்ல அப்படி எழுதியிருக்கான். காரார் மனித கண்ணனூர் விண்ணகரம் கணபுரம். கணபுரத்துல பெருமாள் அந்த திவிதேசத்துல என்னென்ன புத்தாந்தம் சொல்ற அதை பார்த்தா அதுல நான் சேர்ந்து இல்லையா? கண்ணனூர் விண்ணகரம் காரார் மனித கண்ணனூர், இது ஒரு விண்ணகரம், மோட்சத்துக்கு சமமான திவ்யதேசம் இது. கண்ணப்பார் இல்லப்பன் கந்தனன் தலை கால் நிழலே, எனக்கு திருவடி நிழலை கொடுத்தா என்ன வெயில்ல வச்சுதான். நம்மாழ்வாருக்கு திருவடி நிழலாம், எனக்கு வெயிலாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த பெருமாள் பண்ற காரியம். இதனால சீரார் கணபுரம் கண்ணபுரம். நான் எத்தனை பாட்டு எழுதியிருக்கிறேன்? 100 பாட்டு. இந்த பெருமாளை பத்தி நான் எத்தனை பாட்டு எழுதியிருக்கேன்? ஒவ்வொரு பெருமாளை பத்தி 10 பாட்டு, இல்லைன்னா எங்கேயோ ஒரு பெருமாளை பத்தி 1 பாட்டு, இப்படிலாம் எழுதாம நான் இத்தனை பாட்டு எழுதி இவருக்கு வச்சிருக்கேன். இன்னொன்னு திருமந்திரார்த்தத்தை பற்றிய விஷயங்கள் எல்லாம் இவர் விஷயத்திலே எழுதியிருக்கேன். ஆகையினால திருமந்திரார்த்தத்துடைய அர்த்தம் மொத்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மற்றுமோர் தெய்வம் உலகென்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன் அடியார் தனிமை மற்ற எல்லாம் பேசிலும் நீன் திரியட்டு எழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்துறை அம்மானே என்று இவ்வளவு பாட்டு எழுதி நான் இவருக்கு இவ்வளவு கைங்கரியத்துல ஆசை வச்சிருக்கேன். அதிக பாட்டு எழுதினா அதிக ஆசை தானே இவர்கிட்ட எனக்கு இருக்கு. அப்படி இருக்க திருக்கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கு அடியேன் ஒருவருக்கு உரியேனோ. அங்க மந்திரத்துல பொதுவா பெருமாள் சப்தம் இருக்கு, நாராயண சப்தம் இருக்கு, அகார சப்தம் இருக்கு. அதுல அகார சப்தத்தையும் நாராயண சப்தத்தையும் கண்ணபுரத்து பெருமாள் என்பதால நான் ரீப்ளேஸ் பண்ணி வேற பாட்டு எழுதியிருக்கேன். இப்படி இருக்க என்ன தனக்கு புறம் பாக்கிறபடி பாருங்கோள் சேரையிலே சென்று மஞ்சேர முளைவுண்ட மாமதலாய் ஒரு பூதனைக்கெல்லாம் கூட இவன் அனுகிரகம் பண்ணானா. மேலோட்டமா கதையை பார்த்தா இவன் திருவடி அவன் கால் உடம்பு மொத்தம் 10 தான் அப்படின்னு சரித்திரம் எழுதுறா. மேல் கதை ஒண்ணு உள்கதையை பாருங்கன்னு சொல்றா. பூதனைக்கு கொடுத்த கைக்கா அவனுடைய திருவடி பூதனை மேலப்பட்டது என் மேல படக்கூடாதுன்னு நினைக்கிறானா இவன். அப்படின்றத பத்தி அங்க சேர்ப்பேன். திருவழுந்தூர் ஆசிர கரஸ்பம் தெய்வம் செல்லாது என்னுடன் பிரகாசிக்க என்கிறே. திருவழுந்தூர்ல ஆயனாராக அதாவது கோசகனாக எழுந்து இருக்கிறான். அப்படிப்பட்ட கோசகனாக மாட்டோட எம்பெருமான் எழுந்திருந்தான். ஒரு திவ்யக்குகளிடத்துல கூட பகவானுக்கு அவ்வளவு ஆசை. சிவத்திலும் பசுர மேய்ப்பு வத்தின்னு சொல்றா. பசுக்கள் இடத்துல ஆசை வைப்பான், கண்ணுக்குட்டிகள் இடத்துல ஆசை வைப்பான்னு சொல்றா. ஆனா என்கிட்ட ஆசை வைக்கக்கூடாதா? ஆறாறு குழந்தையன் கோவலத்து ஒருத்தர் சொன்னார்னா கிடந்தவாறு எழுந்திருந்துன்னு எழுந்து படுத்துட்டு எழுந்திருக்க நிலையில அப்படியே இருக்கா அப்படின்லாம் சரித்திரம் சொல்றா. ஆசிரியருக்கு அதனால பக்தின் என்பதை காட்டுறது இவர் எழுந்திருக்க விதம் அப்படின்னு சொல்றா. அது என் விஷயத்துல இருக்கு போல இருக்கு. கடிகை அக்காரக்கனி பக்தர்களுக்கு அவன் எப்படிப்பட்டவன்னா கடிகை தடங்குன்றின் மிசை இருந்த அக்காரக்கனியை அடைந்து போனேனே. அக்காரம்னா வெள்ளம், கனி வெள்ளக்கனி அப்படின்னு ஒரு இல்பொருள் ஓமைய சாய்கிறார். அது சாதாரணமா கரும்பை எடுத்து ஆலையில ஆடி கரும்பு பண்ணாத நடுவுல ஒரு வெள்ளத்துல டேஸ்ட் இல்லாத பாகம் உண்டு. அந்த கரும்போட நாறு மாதிரி இருக்கு, அது சக்கை, அது கூட வரும். அப்படி இல்லாம ஒரு கரும்புக்கு இயற்கையா பழம் போல வெள்ளக்கனி வெள்ளப்பழம் அப்படின்னு சாய்கிறார். அப்படின்னா அர்த்தம் விதை போடணும். கரும்புக்கு ஒரு விதை இருக்கணும், அதாவது வெள்ளத்துக்கு விதை இருக்கணும். அதாவது கரும்பிலிருந்து ஆலையில ஆடி வெள்ளம் எடுக்கக்கூடாது. வெள்ளத்துக்குனே ஒரு பீஜம் இருக்கணும், அதை பூமியில போடணும். வெள்ளை மரம் முளைக்கணும், வெள்ளம் காய்க்கணும். அப்படி இருந்தா அந்த வெள்ளம் எப்படி இருக்குமோ அந்த வெள்ளம் போல இருக்கும் இனிப்பவன்
அதாவது லோகத்துல இருக்கக்கூடிய வெள்ளத்தை இவனுக்கு ஊமையாக சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு இல்பொருள் ஊமையெல்லாம் சொல்லி காமிச்சிருக்க யாரு இவர் தான் அந்த பெருமாளை பத்தி எழுதியிருக்கார். ஆகையினாலே கடிகை தலன் ஒன்று இருந்த அக்காரக்கணி அவ்வளவு ஒரு வெள்ளம் மட்டும் சாப்பிட்டா போருன்ற எண்ணம் வராது. இன்னும் கொஞ்சம் கிள்ளி கிள்ளி போட்டுக்கணும். பொதுவா இந்த ப்ரொவிஷன் ஸ்டோர்ல எல்லாம் பழைய காலத்துல என்ன பண்ணுவான், அந்த கடையில வேலை பண்ற பசங்க உடச்ச கல்லைய வாயில போட்டு பக்கத்துல இருக்க வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சம் வாயில போட்டுட்டே இருப்பான். சாஸ்திரத்துல கூட முந்திரி பருப்பு இந்த இதெல்லாம் கடையில வாங்கும்போது பார்த்தா நமக்கு ஐயோ பெருமாளுக்கு போடலாமான்ற எண்ணம் கூட வரும். ஏன்னா இது எப்படியா வாயில போட்டு அவன் எச்ச பண்ணுவான், அதே எதாவது முந்திரி பருப்பு எடுத்து ஒன்று வாயில போட்டுப்பான், வெள்ளை கட்டி எடுத்து வாயில போட்டுப்பான் அப்படின்லாம் சொல்றவன். ஆனா பணம் கொடுத்து வாங்கினா விட்டுதான் அதுக்கு எச்ச பார்க்கணும். அதாவது அவன் கடையில பண்றவன் அவன் பண்ற அத்துவீதெல்லாம் பார்த்தா நமக்கு அந்த வெள்ளத்தை வாங்கி வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. பழைய காலத்துல பார்த்தா உடச்ச வெள்ளை எதையா வாயில போட்டு வெள்ளத்தை எடுத்து வாயில போட்டுட்டே இருப்பான். பொருளம் கட்டு போகுது கடிச்சு வேற எல்லாம் பண்ணுவான். பணம் நம்ம கையிலேருந்து அவன் கையில போனா விட்டுதான் ஆச்சாரம் பார்க்கணும் வெள்ளத்துக்குலாம் அப்படின்னு சாஸ்திரம் எழுதி வச்சிருக்கா. இதெல்லாம் வெள்ளமே வாங்கி திருக்கும்போதே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா எதுக்கு சொல்றேன்னா அவ்வளவு ரசம். ஏன் வெள்ளத்தை அடிக்கடி போடுகிறா வாயிலன்னா வெள்ளத்தை சாப்பிட்டா இந்த டப்பா மூடி வச்சுட்டு தூரம் வந்துடணும். பக்கத்திலேயே இருந்தா இன்னும் கொஞ்சம் வெள்ளத்தை வாயில போட்டுக்கலாமா. இந்த சர்க்கரை மற்ற வஸ்து மாதிரி அது அவ்வளவா திகட்டாது, ரொம்ப நாள் கழிச்சுதான் திகட்டும். அந்த வெள்ளம் அப்போ கூட என்ன பண்ணுன்னா கொஞ்ச நாள் தொண்டையை சரி பண்ணிட்டு மறுபடியும் சாப்பிடணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும். வெள்ளத்துக்குன்னு ஒரு தனி அந்த மாதுரியம் உண்டு. அந்த மாதுரியத்தை விட உயர்ந்த மாதுரியம் நான் இல்பொருளுமையெல்லாம் சொல்லி இவருக்கு வெள்ளத்துக்கு ஒரு விதை இருக்கணும், அதை பூமியில போடணும், வெள்ளமே காய்க்கணும், என்னென்னவோலாம் பாட்டு எழுதி வச்சிருங்க. அப்படிப்பட்டவன் எனக்கு எவ்வளவு ரசிகனாக முன்ன வந்து நின்றுட்டான் பாருங்கோ. கடன் மல்லை திருவனந்தாழ்வானையும் விட்டு சென்றால் உடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீள் கடவுள் என்றும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் புதுமனையாம் திருமார்கரவு அப்படின்லாம் சொல்றார். எவனோ ஒரு பக்தனுக்காக தலசாயி தலசயனம் என்று பூமியிலேயே படுத்தினான் பகவான். இன்னைக்கும் பார்த்தா அப்படியே இருக்க பார்க்கலாம். பக்தாளுக்காக நான் எந்த நிலைக்கு வானா இறங்குவேன், திருவனந்தாழ்வானையும் கொஞ்சம் ஓரம் நிக்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்ற ரீதியில திருவனந்தாழ்வான் இல்லாம தரையிலே கிடக்கிறேன் என்று பக்தனுக்கு பவ்யன் என்பதை காண்பிச்சாராம். ஆனா என் விஷயத்துல பாருங்க, திருவனந்தாழ்வானை ஒதுக்கி வச்சுட்டு ஸ்தலசாயியா இருக்கிறவன் என்ன தூங்க விடாம தரையில படுக்க விடாம பண்றான். நான் வெண்மலர் பள்ளி வெம்பள்ளியாலும் அவன் இல்லாத நான் மென்மலர் பள்ளி வெம்பள்ளியா இருக்கிறதுனால தரையில கூட என்னால படுத்து கொள்ள முடியல. அந்த ஸ்திரியை அடைவச்சுதான் பார்ப்போம். ஏறார் பொழிஞ்சூர் இடவெந்தை பூமி பிராட்டி பார்வண்ண மடமங்கை பத்தர் பித்தர் என்று சொல்லும்படியான ஊரு பூமி பிராட்டிக்கு அனுகிரகம் பண்ணவள் என்று சொல்றா. நிச்சய கல்யாண பெருமாளுக்கு சொல்றா. அந்த ஊர்ல போய் பிரார்த்தனை பண்ணிட்டா கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்றா. கல்யாண முகூர்த்தத்தை அங்க வந்து அந்த சந்நிதி வாசல்ல இருக்கிற மண்டபத்துக்கே கல்யாணம் பண்ணிட்டு போறா. இவ்வளவு ஊருக்குலாம் தரப்புறானோ பிரசித்தி நிச்சய கல்யாண பெருமாள் என்ன கல்யாணம் பண்ண அழக பாருங்கோ என்று சொல்லுவேன். நீர்மலை நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவே என்று அந்த அவன் நீர்வண்ணன் ஜலத்தை போல சுபாவம் உடையவன், நீர்மை உடையவன், பக்தர்களோட நீராக கலப்பவன் என்று சொல்றார். விஷயத்தை கலந்த விஷயத்தை பாருங்கோ. சீராரும் மாலிருஞ்சோலை மாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய வேடர்களுக்கெல்லாம் முகம் கொடுக்கக்கூடியவன். அந்த மாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய வேடர்கள் முதலியவர்களிடத்திலிருந்து நாம பார்வை காட்சியத்தை பெற வேண்டும் என்னும்படி அவர்களுக்கு அவர்களுடைய மனதுக்கு அவ்வளவு பரிபக்குவத்தை ஏற்படுத்தினவன் என்று சொல்றார். என் விஷயத்துல பாருங்கோ. திருமோகூர் ஆப்தன் ஆத்தன் என்று திருமோகூர் ஆத்தன் தமிழ்ல ஆப்தா சம்ஸ்கிருத சப்தம், அதாவது நம்பிக்கைக்கு பாத்திரமானவன் என்று அர்த்தம். ஆகையினாலே நம்பிக்கைக்கு பாத்திரமானவன் நம்பி நான் எந்த நிலைக்கு வந்திருக்கேன் பாருங்கோ அப்படின்னு அவர்கிட்ட சொல்வேன். பாரோர் புகழும் பதறி லோகத்திற்கு மொத்த பேரும் பத்ரிகாசிரமத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும் அப்படின்னு போறார். ஏன்னா அவர் பெருமாள் மட்டும் இல்ல, ரிஷி, அஷ்டாட்சரத்துக்கு ரிஷி. அவரை ஒரு தடவை பார்க்காம இருக்கக்கூடாது. கஷ்டமோஷமா ஒரு தடவை எவ்வளவு சிரமமா இருந்தாலும் ஒரு தடவை பத்ரிகாசிரமத்துக்கு போயிட்டு வரணும்னு போயிட்டு வரா. அவரை ரிஷியாவும் பார்க்கறா, கேவல பெருமாளாக பார்க்கல, எல்லாருக்காக அவர் தபஸ் பண்றாரா. இப்படிப்பட்ட பாரோர் புகழக்கூடிய வதறி
வடமதுரை கண்ணன் கடைசியா கண்ணன்ல கொண்டு வந்து கண்ணன் தான் கூத்தாடினான். எல்லாரும் சொன்னா மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான். கெட்டவாள் அழிக்கிறதுக்கும் நல்லவாளுக்கு நடக்குது. கெட்டவாள் அழிக்கிறதுக்கு உத்தேசம் இல்ல, நல்லவாளை காப்பாத்துறது ரொம்ப முக்கியத்துக்காக வடமதுரை பிறந்தான். துஷ்ட விநாசனம் முக்கியம் இல்ல, பக்தர்களுக்கு தன் திருமேனியை கொடுப்பதற்காக ஒவ்வொருத்தர் வீட்டுல வெண்ணெய் திருடணும். வெண்ணெய் திருடும் போது அவன் நான் தன்னுடைய திருமேனியை சேவிக்கணும். ஆயிரப்பாடு இருக்குவாருலாம் தன் திருமேனியை வழக்கத்துக்காக வெண்ணெய் திருட போனான் அப்படின்லாம் சொல்றா. வடமதுரையில பிறந்தான் என்று பாருங்க. என் விஷயத்துல என்ன பண்றதான், தெருக்கூத்து ஆடிட்டோ பந்தடியால் இந்த என்னான் நீரார் கமலம் போல் செங்கல் மால் என்றொருவன் பாரோர்கள் எல்லாம் அகில பரகரங்க சீரார் குடமிரண்டேந்தி செழுந்தெருவே ஆறாரண சொல்லி ஆடுவது கண்டு ஏறார் நம்மளையில் என்னையருமெல்லாரும் வாராயோ என்றாருக்கு சென்றேன் வலுவினையார் என்று நான் பந்தாடிந்தவனை மோளதான அடிச்சு கூட்டு தன் திருமேனியை ஒரு க்ஷணம் காமிச்சிட்டு பைத்தியம் ஏற்றுதான். இந்த பைனான்ஸ் எல்லாம் 16% கொடுக்குறேன் 20% கொடுக்குறேன்னு டெபாசிட் பண்ணா முதல் 2 மாசம் ப்ராம்ப்டா பணம் கொடுப்பான். ஏன்னா நம்பிக்கை வரணும்னு. 3ஆம் மாசம் ஓடி போடுவான். அப்போ இந்த பைனான்ஸ் எப்படியானா நிறைய எல்லா பைனான்ஸ் இல்லை சொல்ற, பொதுவா ஆரம்பத்துல அவன் சொன்ன அதிக இன்ட்ரெஸ்ட ப்ராம்ப்டா இதுல பாஸ்புக்ல வந்து விழும். ஏன்னா ஜனங்களுக்கு நம்பிக்கை வரணும் அப்படின்னு இப்படி சொல்லி கூத்தாடி உடம்ப ஒரு க்ஷணம் காமிச்சது என் உடம்ப உருக்கிறதுக்கு அவன் உடம்ப ஒரு க்ஷணம் காமிச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாது. அங்க எம்பெருமான் இப்படிப்பட்ட எம்பெருமானே ஊராய எல்லாம். நான் நிறைய பாட்டு எழுதுவேன், எனக்கு ஒண்ணும் இல்ல 106 108 நிலையத்தை கூட அடுப்பேன். மனப்பாடம் பண்றது கஷ்டம். இதையே தலையை கொட்டி இந்த ஆரம்பத்து பாசத்தை கடைசி பாசம் வரை 20 தடவை சொல்லுங்க அப்பா. அதான் இந்த ஏன்னா ஏறார் சீரார் இப்படியே இருக்கும். ஏதாவது ஒரு திவிதேசம் கொடுக்குறோம். இது பிரபந்த பரீட்சையில கூட பரீட்சை கொடுக்க போறவாளுக்கு சொல்லுவா, சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே பதில் கட்சி உரகமே பேரகமே பேராமருதித்தான் வெள்ளரையே வெக்காவே பேராளி வந்தால் அரையூர் திருக்குடியூர் ஆறாமன் கூந்தரங்க கடமங்கை தூக்கத்துல எழுந்து சொன்னா கூட ஒரு திவிதேசம் விடக்கூடாது. இதை விட பெரிய பாட்டு பார்த்தா திவிதேசம் பார்த்தா இங்க 26 அங்க 35 இருந்தாலும் அந்த எம்பெருமான் திருநாளும் அவனுக்கு அடைமொழியோட பெரிய திருமணம் சேர்த்துங்க. எத்தையாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணுவோம், ஏதாவது ஒரு வரி விட்டுக்கணும், திவிதேசம் கவுண்ட் சரியா வராது, அப்போ நீ ஃபெயில். ஏன்னா 60% 40 மார்க் வாங்கினா பாஸு, 60க்கு மேல வாங்கினா ஃபர்ஸ்ட் கிளாஸு, 80க்கு மேல வாங்கினா டிஸ்டிங்ஷன், அப்புறம் ஏதோலாம் சொல்றாங்க டிஸ்டிங்ஷன் மேல கோல்டு மெடல். அதெல்லாம் பாஸு 100. வேத பரீட்சையிலையும் பிரபந்த பரீட்சையிலையும் 100க்கு 100 வாங்கினா பாஸ், 100க்கு 99 வாங்கினா ஃபெயில். ஏன்னா ஒரு பாசனம் அந்த பரீட்சைலாம் விட்டு போச்சு. ஒரு 1/2 மணி நேரம் கொஸ்டின் ஒரு 150 பாசனத்துல பரீட்சை பண்ணுவா. அந்த 150 பாசன பரீட்சையில ஒரு 150 பாசனம் கேள்வி கேட்டானா 149 கரெக்டா சொன்னேன், ஒரு பாசனம் தப்பா சொன்னா ஃபெயில் தான், அடுத்த வருஷம் வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 100க்கு 100 மார்க் வாங்கினா பாஸ், 99 வாங்கினா ஃபெயில். வேத பாராயணத்திலையும் இப்படிதான், வேத பாராயண பரீட்சையிலையும் பிரபந்த பாராயண பரீட்சையில அது பாசுரத்தை தப்பா சொன்னதில்லை, பாசுரம் பூர்த்தியா சொல்லி வல்லின இதுக்கு பார்க்கடலுக்கு பார்க்கடல்னு சொன்னாலோ பார்க்கடலுக்கு பார்க்கடல்னு சொன்னாலோ ஃபெயில் தான். பாசுரத்தை சொல்லிட்டான், ஆனா வல்லினம் மேலினம் மலர்கண்ணுக்கு மலர்கண்ணு சொல்லிட்டான், மலர்கண்ணுக்கு மலர்கண்ணு சொல்லிட்டாலும் ஃபெயில் தான். இந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்தது. ஏன்னா எந்தெந்த பெரியவா எந்தெந்த பரீட்சை கொடுத்தா பிரபந்தத்துக்கு எப்படி மாற்றிட்டு முடிச்சாலாம் இருக்கு. அதுக்காக காரணம் சொல்லவே மாட்டா, நீ அடுத்த வருஷம் வாரும் அப்படின்னு. அப்படின்னா அர்த்தம் எல்லா பாட்டும் சொல்லுமே, என்ன இவர் அடுத்த வருஷம் வா அப்படின்னு கேட்டா எங்க ஆத்துக்கு எந்த பாசனத்துல தப்பு பண்ணோம்னு தெரிஞ்சுக்கிறதே தப்பு, கஷ்டம். அப்படி சொல்றது இதில பின்னே கொஞ்சம் நான் வர மொத்தத்தையும் 26ன்னா 35ன்னா எல்லாத்தையும் அடுக்குவேன், உங்களுக்கு கஷ்டம்னு விட்டுப்பேன்னு சொல்லி இப்படிப்பட்ட எம்பெருமானை ஓரானை பொழித்து ஓரானை கோல் விடுத்த சீரானை. இவன் என்ன கோலையா பீட மாதிரி நினைச்சிருக்கானா அல்லது கஜேந்திர மாதிரி நினைச்சிருக்கானான்னு தெரியல. ஏன்னா கஜேந்திர மாதிரி பார்க்க வேண்டியவன் நான் கஜேந்திர மாதிரியான மனோபாவத்துல இருக்கிற கோலையா பீட மாதிரி பார்க்கறானே. விஷயம்லாம் பெரிய திருவுடல பார்த்துக்கலாம்.
கோல் விடுத்த சீரானை செங்கன் நெடியானை இதெல்லாம் தன்னை ஆழங்காட்படுத்துகிறது. செங்கன் நெடியானை தேர்ந்துழாய் தாரானை அவன் தான் திருத்துழாய மார்புல சாத்தி இருக்கிறது பக்தாளுக்காக என்று சொல்றான். தோளின மேலும் நன் மார்பின் மேலும் சுடமுடி மேலும் தாளின மேலும் குறைந்த தன்னந்துழாயோட கோவில்கள்ல பார்த்தா காஞ்சிபுரம் கோவில்ல திருமுடியில சாத்தி இருக்கிற திருத்துழா ஒருத்தருக்கு தோல்ல சாத்தி இருக்கிறதுக்கு அந்த உபயதாரம் இருக்கு. அங்கங்க திருத்துழாயை சாத்தி அதை எடுத்துவாங்க. ஏன்னா ஒரு எதுலயும் ஒரு ப்ரொசீஜர் இருந்தா நல்லது. யாருக்கு எந்த திருத்துழா அப்புறம் திருத்துழா எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஒருத்தருக்கு இல்லவே இல்லைன்னு போயிட்டுன்னா அப்போ யார் யாருக்கு எந்த மாலை இதுல மாத்தின தோல்ல சாத்தின மாலை ஒருத்தருக்கு முடியில சாத்தின மாலை ஒருத்தருக்கு இப்படி எல்லாம் விவசாயம் இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னா பத்தாளுக்காக எல்லா இடத்துலையும் சாத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றா. ஆனா இதை எனக்கு அந்த திருத்துழாயை கொடுக்க மாட்டேங்கிறான். செங்கனடியானை தேர்ந்துவாய் தாரானை தாமரை போல் கண்ணானை எண்ணரும் சீர் பேராயிரமும் விதற்றி அவனுக்கு குணத்தை சொல்வதற்கு யானி நாமானி கௌனானி விக்ஷாதானி மகாத்மனா ரிவி பரிகீதானி தானி லட்சியாமி என்று ஒவ்வொரு திருநாமமும் ஒரு சிப்பி, அந்த சிப்பிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முத்து ஒவ்வொரு குணம் என்று சொல்கிறார்கள். நான் புதுசா அப்படியும் அவன் இந்த திவிதேசத்துக்கு போய் நான் இவ்வளவு இது பண்ணியும் அவன் உடம்பு கொடுக்குறேன்னா வியாசருக்கு போட்டியா நான் ஒரு சகஸ்ரநாமம் எழுதுறேன். வியாசர் எழுதுற சகஸ்ரநாமம் நான் ஒன்று எழுதுறேன். எல்லாரையும் காப்பாற்ற மாட்டான், இதுலாம் ஒரு சிலரை கை விட்டுருவான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சகஸ்ரநாமம் எழுதுறேன். குணஹானிக்கு நான் ஒரு சகஸ்ரநாமம் எழுத போறேன். ஆகினாலே எண்ணரும் சீர் பேராயிரமும் விதற்றி பெருந்திருவே ஊராரிகளிலும் ஊராது ஒழியே நான் ஆறார்கும் பெண்ணமடல் ஊரார் இகழ்ந்திடப்பட்டாலே என்ன ஒன்றும் அந்த வாசவதத்தியை ஊரார் இகழ்ந்திடப்பட்டாலே இல்லை இல்லை அவள் ஊராரால் இகழ்ந்திடப்பட்டால் அல்லல் என்று நான் கீழே பாசுரம் சொன்னேன். அந்த ரீதியில என்ன நல்லோர்கள் இப்படி சொன்னா பாவம் பெருமாள் விட்டு பாத்தியா அப்படின்னு சொல்லி பெருமாளை இடிச்சு பேசி என்ன சேர்ப்பார தவிர யாரும் என் உணர்வை புரிந்து கொண்டவர்கள் என்ன தூஷிக்க மாட்டார்கள். ஒருவேளை என்னை தூஷிச்சாலும் தூஷிக்கிட்ட பரவாயில்ல. ஆகினால் ஊரார் இகழிலும் என்று உண்மை சொன்னால் அதுக்கு என்ன தெரியுதுன்னா என்னை புரிஞ்சுட்டவா என்னை இகழ மாட்டா, புரிஞ்சுக்காதவா எல்லாத்துலயும் புரிஞ்சுக்கிறவா 4 பேர் இருப்பா, புரியாதவா 4 பேர் இருப்பா. அவளை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஒருவேளை யாருமே என்னை புரிஞ்சுக்காத என்னை இகழ்ந்தாலும் பரவாயில்ல. ஊரார் இகழிலும் ஊராது ஒழியே நான் வாராகும் பெண்ண மடல் நான் மடல் ஊராது ஒழிய மாட்டேன், நான் மடல் எடுத்தே தீர்வேன். இந்த மடல் என்பது யுத்தத்துல பிரம்மாஸ்திரம் போலே என் கையில இந்த பனை மடல். வாராகும் பெண்ணை மடல் பார் என்று சொல்லுக்கு நீண்டு என்று அர்த்தம். நீண்டு இருக்கக்கூடிய பூ என்கிற சொல்லுக்கு அழகிய என்று அர்த்தம். இந்த பெண்ணை மடல் பனை மரத்து மடல் என்பது என் கையிலே இருக்கக்கூடிய பிரம்மாஸ்திரம். இதை நான் இந்த பிரம்மாஸ்திரத்தை எடுக்காமல் இந்த காதல் தோல்வியிலிருந்து வெளிவந்து அவனை அடைவதற்கு இந்த நானும் எம்பெருமானும் போடக்கூடிய இந்த யுத்தத்திலே இந்த பிரம்மாஸ்திரத்தை நான் எடுக்காமல் விடமாட்டேன் என்று சொல்லி முடிஞ்ச. ரொம்ப சுருக்கமும் இல்லாத ரொம்ப விவரணம் இல்லாத சொல்லியிருக்கோம். இதுல விட்டுருக்க பல விஷயங்கள் விட்டுருக்கேன். ஒன்று கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணணும், அதை பெரிய திருமணம் முடிஞ்சா விட்டு சொல்லலாம். இதுல கம்பர் ஒரு பாசனம் எழுதியிருக்கார். அதாவது இதை ரசிச்சு சிறிய திருமணங்களை ரசிச்சு பெரிய திருமணங்களை ரசிச்சு தானும் அந்த கலியனுடைய உணர்வுகளை இருந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கார் கம்பர். ஊராதுடைய உலகறிய ஒண்ணுதலீர் சீரார் முளைக்கரங்கள் ஏறளவும் பாரெல்லாம் அந்தோங்கி நின்றளந்தான் நின்ற திருநறையூர் மன்றோங்க ஊர் வன்மடல். அவ தன்னை சுத்தி இருக்கக்கூடிய கம்பன் வேஷம் போட்டுட்டு அவன் இப்படி காதல்ல தோத்தபடியாகவும் அப்போ திருநறையூர்ல, ஏன்னா இந்த கிரந்தத்தை நறையூர் பெருமாள் விஷயமாக வச்சிருக்க, அதை பத்தி கூட கொஞ்சம் சொல்லணும். அது நிறைய விஷயங்கள் இப்படி ஒரு சில துணுக்கு விஷயங்கள் பெண்டிங் வச்சிருக்கேன். ஏன்னா அது மேல அந்த பாசுரத்துல அங்க விவரணமாக தெரிஞ்சுட்டு போறோம் பெரிய திருமணம்ன்றதுனால. அப்ப நறையூர் இத்தனை திவிதேசங்களை அடுக்கின்னு இருந்தாலும் கூட இந்த கிரந்தமானது நறையூர் பெருமாளை முக்கியமாக்கி எழுதப்பட்டது கலியனாலே என்பது அதை அப்ப பார்ப்போம், பெரிய திருமணத்துல பார்ப்போம். ஒளி பொருந்திய நெற்றியுடைய என்னுடைய தோழிமார்களே, அதால என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா கம்பனும்
இந்த பாட்டை எழுதுறதுனால பெண்களும் மடல் எடுக்கலாம் என்பதை கம்பன், ஏன்னா ஆழ்வார் சொல்லிட்டானா ஆழ்வார் போட வேண்டிய சரியாதான் இருக்கும், அது தோஷம் இருக்காது. கடலென்ன காமத்துடாயினும் மாதர் மடலூரார் என்பதை தானும் ஒத்துக்கலைன்றதை காட்டுவதற்காக அழகிய 8ஆம் பிறை சந்திரன் போன்ற அழகிய நெற்றியுடைய பெண்களே ஊராகுயேன் உலகளந்த என்பதுவார் ஒன்னுதலி அழகிய 8ஆம் பிறை சந்திரன் போன்ற நெற்றியுடைய என்னுடைய தோழிமார்களே உலகளந்த சீரார் முளைத்தடங்கள் சேரளவும் கம்பநாயகியான என்னுடைய முளையிலே அந்த எம்பெருமானுடைய மார்பு கொடுமளவும் பாரெல்லாம் அன்போங்கி நின்றளந்தான் எல்லோருக்கும் நான் சமம் என்பதை காட்டுவதற்காக எல்லாரிடத்திலையும் தன் திருவடியை வைத்த அந்த எம்பெருமான் அவன் நித்தியவாசம் பண்ணக்கூடிய திருநறையூர் நாச்சியார் கோயில் எம்பெருமான் அதிலே மன்றோங்க மடல் ஊர்வன் ஊராது முடியேன். அங்கு நான் அங்கே நாச்சியார் கோவிலுக்கு சென்று கம்பநாயிகாவான நான் மடல் எடுக்கப் போகிறேன். அதை நான் ஒரு காலம் யார் தடுத்தாலும் ஊராது ஒழியேன், நான் தடுத்து நிற்க போறதில்லை என்று இவரை சாரமாக கம்பர் ஒரு பாட்டு எழுதியிருக்கார். அதனால கம்பர் என்ன சொல்றாருன்னா மடல் எடுக்கலாம் என்பதை தான் ஏற்றுக்கொண்டதை ஆழ்வார் சொன்னதை ஏற்றுக்கொண்டதை அங்கீகரிச்சிருக்கார். எப்ப ஆழ்வார் சொல்லிட்டாரோ அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஒருவேளை தமிழ் இலக்கியத்துக்கு இதுவரை யாரும் பண்ணல, அது தடுத்திருந்தாலும் கூட அது ஏற்புடையதல்ல என்று ஆழ்வாருடைய வழியே தான் ஏற்றுக்கொண்டதை காட்டும்படியாக பாட்டு இருக்க. கலியன் திருவடிகளே ஜனம் கவிதாக்கிய சிம்மாய கல்யாண உபசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீன் சிம்மதிக்கு பாகுபா சேவக ஸ்ரீமன் ரகோப ஸ்ரீ நாராயண தீர்த்த மகாதீஷிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீமன் ரகோப ஸ்ரீ ரங்கநாத தீர்த்த மகாதீஷிகாய நமஹ.